பிரைஸ் தி லார்ட். இந்த ஏப்ரல் மாதத்தில் 18ஆம் தேதி ஆகிய இந்த வெள்ளிக்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசிர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 30வது வசனம். The Gospel Book of John, chapter 19, verse 30. இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. கர்த்தருடைய அருமையான இந்த வார்த்தைக்காய் கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிக்கலாமா? இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். குட் ஃப்ரைடே, புனிதமான வெள்ளி, பெரிய வெள்ளி என்று சொல்லப்படுகிற இந்த நாளிலே கூட நம்ம தேவ சமூகத்தில் ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்க தேவன் நம்ம கொடுத்த இந்த கிருபைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? இப்படிப்பட்ட ஒரு நாளிலே தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே அடிக்கப்பட்டு அவர் தொங்கினார், அவர் மரித்தார், அவரை அடக்கம் பண்ணினார்கள் என்று நாம் நினைவு கூறுகிறோம். அல்லேலூயா. இது ஒருவேளை இந்த எக்ஸாக்ட் டே தான் அப்படின்றது தெரியாமல் இருக்கலாம். ஆனால் இப்படியான ஒரு நாள், அதை நாம் ஞாபகப்படுத்துகிறோம், அதை நாம் நினைவில் கொள்ளுகிறோம். இந்த நாளிலே அநேக சபைகளில் ஆலய ஆராதனைகள் காணப்படுகிறது. ஆண்டவருடைய 7 வார்த்தைகள், அவரோட சிலுவையில் பேசின அந்த கடைசி 7 வார்த்தைகள் தியானிக்கப்படுகிற அநேக ஆராதனைகள் இந்த நாளிலே நடக்கிறது. இதுவும் இயேசு பேசின ஒரு வார்த்தையாய் காணப்படுகிறது. ஆண்டவர் என்ன சொன்னாங்களாம்? முடிந்தது, இட் இஸ் ஃபினிஷ்ட். யார் அதை சொல்ல முடியும்? யோசித்து பாருங்க பிரியமானவர்களே. ஒரு காரியத்தை நம்ம முடிக்கும் போது தான் சொல்ல முடியும் முடிஞ்சிருச்சு. ஒரு எக்ஸாமு பிள்ளைங்க எழுதுறாங்க, அந்த எக்ஸாமுக்கு முன்னால் வரைக்கும் என்ன இருக்குது? ஒரு நர்வஸ்னஸ், ஒரு பயம் இருக்குது. எவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்கிறார்கள். அந்த எக்ஸாம் முடிஞ்ச உடனே அப்படி ஒரு ரிலீஃப், எக்ஸாம் நல்லா எழுதிட்டேன், முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி, இல்லையா? ஆண்டவராகிய இயேசு இந்த பூமியில் அவர் கடந்து வந்ததுக்கு ஒரே ஒரு நோக்கம்தான் இருந்துச்சு. என்ன நோக்கம்? தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும். தேவன் எதற்காக தன்னை அனுப்பினாரோ அந்த தேவ சித்தம் நிறைவேறணும். அதுதான் தேவனுடைய நோக்கம். நேற்று நம்ம தியானித்தோம், கெத்செமனே தோட்டத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த பாடு மரணங்களை எல்லாம் அவர் நினைத்து பார்த்து, ஆண்டவரே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும்னு அவர் ஜெபிக்கிறார். எப்படியாவது இது என்னை விட்டு மாறி போயிடக்கூடாதா, ஆனாலும் உங்களோட சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி ஜெபம் பண்ணார். அவருடைய சித்தம் எதுவாக இருந்தது? அவரை அப்படியாக எவ்வளோ கஷ்ட பாதைகளுக்குள்ளே அவரை நடத்தின்றதே நம்ம பார்க்குறோம். நேற்று அந்த மாண்டி தேர்ஸ்டே நம்ம ரிமெம்பர் பண்ணோம். அந்த நைட்லேருந்து இன்னைக்கு மத்தியானம் வரைக்கும் பார்த்திங்கன்னா அவரை பயங்கரமான சித்திரவதையில் அவரை அநேக காரியங்கள் செய்யப்பட்டதை நம்ம இந்த வேத புஸ்தகத்தின் வாயிலாக நம்ம பார்க்கிறோம். துப்பினார்கள், அடித்தார்கள், எவ்வளோ ஏளனமாய் பேசினார்கள், எல்லாம் செய்தாங்க. ஆனால் கர்த்தர் எல்லாவற்றையும் சகித்து பொறுத்து அந்த கல்வாரி சிலுவையில் கடைசியாய் தன்னுடைய ஜீவனை கொடுப்பதற்கு முன்பாக அவர் பேசின இந்த வார்த்தை தான் முடிந்தது. என்ன நோக்கத்திற்காக இந்த பூமியிலே கர்த்தர் என்னை அனுப்பினாரோ அந்த காரியத்தை முடித்துவிட்டேன் என்று சொல்லி ஒரு ஜெயத்தோடு அநேக வார்த்தைகள், 7 வார்த்தைகள் ஆண்டவர் பேசினாலும் இது ஒரு விக்டோரியஸ் ஸ்பீச். இட் இஸ் ஃபினிஷ்ட், த மிஷன் ஹஸ் பீன் அக்கம்ப்ளிஷ்ட். நான் செய்யணும்னு தேவன் நியமித்த காரியத்தை நான் செய்து முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி இயேசு அந்த இடத்துல சொல்லுகிறார். அந்த காடியை வாங்கின பின்பு அந்த சாவர்வான், அந்த வினிகர், அவர் அதை குடிக்க மனதா இல்லை. ஆனால் அவர் சொல்கிறாரு முடிஞ்சதுன்னு சொல்லி தன்னுடைய ஜீவனை விட்டார், ஆவியை ஒப்பு கொடுத்தார். பிதாவுடைய கரத்தில் அவருடைய ஆவியை ஒப்பு கொடுத்தார் என்று நம்ம பார்க்குறோம். நம்முடைய வாழ்க்கையில் கூட பிரியமானவர்களே, இந்த கிறிஸ்தவ ஜீவியத்தை நாம் ஆரம்பித்திருக்கிறோம், அதை நாம் வெற்றியாய் முடிக்க வேண்டும். ஹல்லேலூயா. இன்றைக்கி எத்தனையோ பேர் பாதி வழியில் அவர்கள் இயேசுவை விட்டு போய்விட்டார்கள். சிலருக்கு உபத்திரவம் அவர்களுக்கு கடினமாக இருந்தபடியினால் போய்விட்டார்கள். சிலருக்கு அதிகமான செல்வ பெருக்குகளும் அநேக காரியங்களும் வந்தது நிமித்தமாய் உலகத்தின் பின்னால் போனவர்கள் உண்டு. ஆனால் நாம் இயேசுவை பின்பற்றுகிற நாம் எப்படி ஆரம்பித்தோமோ அதைவிட அதிகமான ஜெயத்தோடு முடிக்க ஆண்டவர் நமக்கு கிருபை செய்ய. நம்முடைய வாழ்க்கையில் என்ன பிரச்சனை வந்தாலும்,
என்ன சுகம் இருந்தாலும் சுகவீனங்கள் இருந்தாலும், நம்ம பெரிய ஐஸ்வர்யவானா இருக்கலாம், தரித்திரனா இருக்கலாம், இதெல்லாம் உலகத்துக்குரிய காரியங்கள். ஹல்லேலூயா. நம்முடைய ஆத்துமாவுக்காக இயேசு பலியானார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நமக்கு ரட்சிப்பை கொடுக்கும்படி இயேசு கிறிஸ்து அவ்வளோ கஷ்டப்பாடுகளுக்குள்ள கடந்து சென்றதை நம்ம தியானிக்கிறோம். ஆமென். ஆண்டவருடைய பாடு மரணங்களெல்லாம் நம்ம தியானிக்கும் போது நம்ம அந்த இடத்துல இருக்க வேண்டியவர்கள். நம்ம ஸ்பெக்டேட்டர்ஸாக இல்லை, நமக்கு மேலே அந்த அடி விழ வேண்டியது, நம்மளை தான் எல்லாரும் அப்படி காரி துப்ப வேண்டியது, ஏளனமாய் நிற்கப்படுகிற நிலைமையில் இருப்பவர்கள் நாம். ஆனால் நம்மளுடைய இடத்தை இயேசு எடுத்து கொண்டார். யார் பிரியமானவர்களை செய்ய முடியும்? யார் நமக்காக அதை செய்வா? யோசித்து பாருங்கள். யாராவது உங்கள் மேலே விழுகிற அடியை என் மேலே விழட்டும் அப்படின்னு ஒரு 2 அடி வேணால் வாங்குவாங்க. உயிரை கொடுக்க யாராவது ஆயத்தமாக இருப்பாங்களா? ஆனால் இயேசு அதை செய்தார். இயேசு எனக்காகவும் உங்களுக்காகவும் அல்லவா அவர் காயப்பட்டார், எனக்காகவும் உங்களுக்காகவும் அல்லவா அவர் மரித்தார், அந்த கல்வாரி சிலுவையிலே தொங்கினார். அந்த தேவனை ஸ்தோத்திரிக்கலாமா? அவர் இந்த உலகத்தில் இந்த மரிப்பதற்காக, நமக்காக ஜீவனை கொடுப்பதற்காக கடந்து வந்தார். ஆனால் நம்ம இயேசுக்காக வாழ்வதற்காக நம்மளை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆண்டவருக்காக மரிப்பதுன்றது ஒன்று, ஆனால் ஆண்டவருக்காக வாழ்வது, இந்த பூமியில் எவ்வளவோ அநியாயங்களும் பயங்கரமான காரியங்களும் இருக்கிற இந்த பூமியில் நான் இயேசுவுக்காக நான் வாழுவேன். ஐ வில் லிவ் ஃபார் ஜீசஸ். இந்த எனக்காக மரித்த ஜீசஸ்க்காக நான் என் வாழ்க்கையை வாழுவேன். கடைசி வரைக்கும் என் ஆண்டவரை நான் விட மாட்டேன் அப்படின்ற ஒரு பெரிய ஒரு பொருத்தனையோடு கூட நம்ம வாழ இந்த குட் ஃப்ரைடேயில் நாமே அர்ப்பணிக்கலாமா? ஆண்டவர் எப்படி முடிந்தது என்று சொல்லி தன்னுடைய ஆவியை ஒப்பு கொடுத்தாரோ, அது மாதிரி நாமும் கூட நம்முடைய ஜீவியம் முடிகிற வரைக்கும், ஹல்லேலூயா, என்னைக்கு இந்த சுவாசம் நிற்கிறதோ அதோடு நம்மளுடைய இந்த லைஃப் ஆன் earth முடிகிறது. ஆனால் அந்த நாளில் ஆண்டவரே, நீங்கள் எனக்குன்னு வச்சுருந்த காரியத்தை நான் முடிச்சுட்டேன் ஆண்டவரே, என்னுடைய ஊழியத்தை நான் நிறைவேற்றிட்டேன்ப்பா, என்னுடைய பொறுப்புகளை நிறைவேற்றி விட்டேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம தேவ சமூகத்தில் சொல்கிற அளவுக்கு கர்த்தர் நம்மளை பலப்படுத்துவாராக. ஹல்லேலூயா. ஆண்டவர் கொடுத்த நல்ல வார்த்தைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? யோவான் 19 அதிகாரம் 30 இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். கர்த்தர் கொடுத்த நல்ல வசனத்துக்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி பிரேயர் லைனில் வந்திருக்கிற யாராவது நம்ம ஜெபிக்கலாமா?